கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் 40வது ஆண்டின் துவக்கத்திலே நம்மையும் திருச்சபையையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை வழிநடத்தும் என்று கேட்கும் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் திரும்பி பார்த்து 39 ஆண்டுகள் அவர் நமக்கு செய்த அதிசயமான கிருபைகளை நினைந்து பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம எல்லாருக்கும் ஜீவனையும் சுகத்தையும் கற்றுக் கொடுத்து நம்மை கூட்டி சேர்த்து இன்றைக்கு அந்த சமூகத்தில் கழிவுற பண்ணியிருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 40வது ஆண்டு என்று சொன்னால் அது மிகவும் சிந்தித்து பார்த்து ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம் இது. அதனால்தான் ஐயா அவர்கள் ஏன் நீங்க வரணும்னு கேட்டபோது எதற்காக என்று கேட்டேன். சொன்னாங்க, இந்த மாதிரி 40வது ஆண்டுக்குள்ள நுழைய போறோம், கட்டாயம் வருகிறேன் என்று சொன்னாங்க. நேற்றைய முந்தின தினம் இன்று தொடர்ச்சியாக ஒரே பகுதிக்கு வந்து செல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் வர ஆயத்தமாக இருந்த ஒரே நோக்கம் மதிப்புக்குரிய செல்வமையா அவர்களுடைய அன்பு, அவருடைய உழைப்பு, அவருடைய மேனரிசம், அவருடைய தெய்வீகம், அவருடைய சத்தியத்தில் இருக்கிற ஞானம், ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கின்ற விசேஷித்த அபிஷேகம் எல்லாவற்றையும் ஒற்று பார்த்தவன் நான். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட கர்த்தருடைய தாசர் குறிப்பிட்ட போது ஓடோடி வந்தோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி பெருக்கோடு நான் இருக்கிறேன். பாஸ்டர்களுக்கு என்னை அழைத்தது நிமித்தமாக, என் மேல அன்பு பாராட்டினது நிமித்தமாக, என்னையும் என் மனைவியும் வரவேற்றது நிமித்தமாக ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கும் திருமதி செல்வமை அம்மா அவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் பெரிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய குமாரனுக்கும் இங்கே இருக்கின்ற அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும், திருச்சபையின் மூப்பர்கள், உடல் ஊழியர்கள், வந்திருக்கின்ற ஊழியர்கள் அனைவருக்கும், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த 40வது ஆண்டிலே உங்களோடு நான் இருப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, என்னுடைய ஊழியத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய தந்தையை எல்லாரும் அறிவீர்கள். ஒரு தன்னந்தனி மனுஷனாக 18வது வயதில் தன் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு கர்த்தர் அவரை 21வது நாள் புசிக்க குடிக்க ஆதரிக்க யாரும் இல்லாத ஒரு காட்டிலே மயங்கி பொத்தென்று விழுந்த போது கர்த்தர் தரிசனமாகி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது அவர் ஏற்றின பாடல் தான் பாடுவினே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேன். அப்படியாக அழைக்கப்பட்டு உடனடியாக அன்று இரவு 141 2வது மிஷன் கரு தஞ்சாவூர் அந்த வீட்டு கதவை போய் தட்டு என்று ஆண்டவர் சொப்பனம் கொடுக்க அப்படியே மனதில் பதிய, அடுத்த நாள் காலையில் அவர் எழும்பி இருட்டோடு புறப்பட்டு அந்த காட்டுப்பகுதியிலிருந்து அந்த ஆற்றுப்படுகையிலிருந்து ஒற்றை மனுஷனாக 21 நாள் புசியாத முடியாத ஒரு நபர் எப்படி இருப்பார் என்று தெரியும். நடக்கலாம். அன்று இரவு அந்த போதகருக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஒரு சொப்பனம் காட்டுகிறார். ஒரு வாலிப பையன்
கதவை தட்டுகிறார். கதவை தட்டும்போது அந்த போதகர் கதவை திறந்து பார்த்து, மகனே நீ வா, இன்று முதல் நீ எனக்கு பிள்ளை என்று அனைத்து முத்தமிட்டு உள்ளே கொண்டு போகிறதாக ஒரு சொப்பனம். இங்கே முகவரி காட்டப்பட்டது, அங்கே நபரே காட்டப்பட்டது. கதவை திறந்த உடனே, நான் நேற்று பார்த்த பையன் அல்லவா என்று சொல்லி அதே போல கட்டி பிடித்து முத்தம் போட்டு அவரை உள்ளே கொண்டு போய் 4 ஆண்டுகள் வைத்தார். 4 ஆண்டுகள் ஊழிய பயிற்சி கொடுத்து அண்ணன் தம்பி போல இருந்து கடைசியில கும்பகோணத்துக்கு ஒரு தரிசனம் பெற்று அப்பா அவர்கள் குழந்தைக்கு வந்தார். குழந்தைக்கு அவர்கள் வந்தபோது சூழ்நிலை எப்படி இருந்தது? மின் விளக்குகள் கிடையாது, தார் ரோடுகள் கிடையாது. வெள்ளைக்காரருடைய ஆட்சியா இருந்தாலும் கூட 1946 ஐயா உள்ளே வராங்க, குழந்தை பெற்றாங்க. எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் உள்ள ஒரு சமுதாயத்தில் இந்த இந்திய தேசத்தின் சாபம் உண்டாக்கி இருக்கிறது பாருங்க. அதாவது மேலாடை யாருமே போட முடியாது. அப்படி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வெள்ளைக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த ஏதாவது வேலை செய்திருக்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் எல்லாரும் இடுப்புக்கு கீழே முட்டி வரையில ஒரு வேட்டி ஒரு மாதிரி கட்டுவாங்க, தலையில ஒரு முண்டாசு கட்டுவாங்க. மற்றவர்களை பார்த்தால் அதையும் கலட்டி கீழே வச்சுட்டு செருப்பை அணியக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு குறிப்பிட்ட வர்க்கமன் மாற்றம் போக மற்றவர்கள் எல்லாருமே ஒதுக்கப்பட்டிருந்தார்கள், தாழ்த்தப்பட்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் பிராமின் டாமினேட்டட் சிட்டி கும்பகோணத்துக்குள்ளே அப்பாவின் கால்கள் நுழைகின்றனர். ஆண்டவர் ஒரு மாத்திரம் கூட இல்லைன்னா இந்த ஊழியெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருக்கும். இன்றைக்கு 4 ஊழியங்கள் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட நடத்துகிறது. என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்னையே தந்தே பாடுவேனே ஆசை நேசரை கண்டே பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டே. உலகமறியாத ஒரு பிள்ளை, தாயின் மடியின்றி தகப்பன் மடியின்றி, அவர்கள் எல்லாரும்
இறந்து போய்விட்டபடினாலே அன்னியின் மடியில் வளர்ந்தார். இப்பொழுது அண்ணனும் அண்ணியும் என்ன சொல்கிறார்கள்? பைபிளை தூக்கி வெளியே போட்டுட்டு உள்ளே பைபிளோட வெளியே அண்ணா அண்ணி என்னை மாற்றின அந்த வேதத்தை நான் வெளியே தூக்கி போட்டுட்டு எப்படி நான் இங்கே இருக்கேன்? இதுவரையிலும் என்னை வளர்த்து ஆளாக்கினதற்காக உங்களுக்கு நன்றி என்று கண்ணீரோடு புறப்பட்டார். இன்றைக்கு அவருக்கு 19 கொல்லு பேர பிள்ளைகள். ஒரு நாளும் ஒரு காரியத்தையும் கற்று கைவிட்டதில்லை. வசனத்தை சொல்றதுக்கு முன்ன இந்த சாட்சிகளை சொல்ல காரணம், நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொருவரும் அப்படிதான் சொல்லுவீங்க. நாம் நம்பி வந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எவ்வளவு உண்மை உள்ளவர் தெரியுமா? அவரை ருசித்த இந்த உலகத்துல வேற ஒன்றையும் நேசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு முறை குடந்தை பட்டணத்துல ஒரு பெரிய அரண்மனை போன்ற இடத்தை ஆரம்பத்தில் இந்த வாடகைக்கு எடுத்து கந்தக தேவர் என்கிறதான இந்த ஐயாவுடைய அந்த இல்லத்தை திருச்சபை ஊழியத்திற்கு அவர் எடுத்திருக்கிறார். அப்பாவுக்கு அம்மா அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் ஆகினாலே தோண்டி பார்த்து தூரத்து உறவுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால என் பிள்ளை வாடானா அங்கேயும் ஒரு ஆதரவு ஆண்டவர் கொடுத்தார். இப்பொழுது 100 ரூபாய் வாடகை. எவ்வளவு ரூபாங்க? எவ்வளவு பெரிய வீடு? அரண்மனை சத்திரம் என்று சொல்லுவார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்க உதவி செய்தார். ஒரு மாதம் 99 ரூபாய் இருக்கிறது. இன்னும் 1 ரூபாய் தேவை. ஊழியத்தில் 4-5 பேர் கூட கிடையாது. ஏழை மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கிறிஸ்துக்களான நடத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ கையில் 1 ரூபாய் இல்லையே ஐயா, அடுத்த மாசம் தரேன்னு எப்படி சொல்றது? இந்த நிலைமையில தேவரையா வராங்க. அப்பாவுக்கு பரபரப்பா இருக்கு. இன்னும் 1 ரூபாய சேர்த்து கொடுத்துட்டா கௌரவமா இருக்குமே. ஏசப்பா என்ன செய்ய? அவரை தாண்டி ஒரு சைக்கிள் வருகிறது. அந்த சைக்கிள் போஸ்ட்மேன் வருகிறார். ஐயாவுக்கு தெரியும் அக்காலங்கள் வேறு இக்காலங்கள் வேறு. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ரூல் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கவருக்குள்ள என்வலப்புக்குள்ள சில பணத்தையும் சுருக்கி வைக்கலாம். நான் சொல்றது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஆகையினால இப்பொழுது ஒரு கவரை கொண்டு வந்து, யார்? டைட்டஸ் ஐயா, நான் தான் கவரை கொடுத்தாச்சு. தேவர் ஐயா நடந்து வராரு. அவருக்கு முகத்துக்கு முகம் பார்க்கறதுக்கு கூச்சப்பட்டு பாசாங்க செய்து கொண்டு கவரை கிழிச்சிட்டு உள்ள இருக்கிற பேப்பரை படிக்கிற மாதிரி படிப்போம் என்று நினைக்கிற வேளையிலே அந்த பேப்பருக்குள்ள 1 ரூபாய். முன்ன தெரியாது யாரு. அவங்க வாழ்க்கையில மாத்திரமல்ல, 1980களிலே சுவிசேஷ ஊழியத்துக்கு தினந்தோறும் போவோம். 30 பேர் வாலிபர்களை கர்த்தர் எனக்கு என் வழியாய் ரட்சிக்கப்பட்டவர்களை கற்றுக் கொடுத்தார். எல்லாம் ஊழியக்காரர்களாக இருக்காங்க பல்வேறு பட்டணங்களில். அதிலே ஒருவர் கேட்டார், நம்மளுக்கு ஊழியம் உண்டாயா சுவிசேஷர்கள்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தால் அந்த நாட்களில் போடும். ஏன்னா பஸ் டிக்கெட் பிளஸ் ஆகாரம். என் கை எம்டியா இருக்கு. ஒரு செலவு பண்றேன். 20 ரூபாய் போகிறோம். ஆண்டவரை பற்றி இரவு 1 மணிக்கு தான் வருவோம். பேய்களை விரட்டி, பிசாசுகளை விரட்டி, வியாதிகளை சுகமாக்கி கர்த்தர் அற்புதங்களை ஏகமாய் செய்தார். ஆச்சரியமாய் இருக்கும். பெட்ல படுக்கையில தூக்கி கொண்டு நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னே பஸ்ல ஏறதுக்கு முன்ன கொண்டு வந்து போடுவாங்க. அங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிடுவாங்க, சுகமாயிடுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கையில காசு இல்லை. கேட்கிறாரு, நாளைக்கு ஊழியம் உண்டாயிரு. கையில காசு
காசு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவார், வாங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சிருப்போம், அந்த ஊழியத்துக்காக ஜெபிப்போம். அப்போ ஊழியம் உண்டுன்னா சொல்லுங்க, ஜவஹர்லால் நீங்க பார்த்துக்கிடுங்க. அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவர். இப்பொழுது சீர்காழியிலே அசம்பிளி ஆஃப் காட் பாஸ்டராக இருக்கிற அமல்ராஜ். ஊழியம் தான் சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு வாயா, நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். ஆலயத்தில் நடக்கிறேன், ஒரு 100 வாப்பா, ஒரு 100 வாப்பா என்று சொல்லி போக போக கலந்துருச்சு. டேபிளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தேன். ஏசப்பா, நாளைக்கு வருவாங்களே, நான் என்ன சொல்றது? என்னை அறியாம அனிச்சை செயலாக டிராயர் திறந்தோம்னு புத்தம் புதிய பிரவுன் என்வலப் ஒன்று அங்கே வைக்கப்பட்டது. என்னுடைய டிராயர் தான், ஆனா எப்போதும் ஓப்பனா இருக்கும். அதை எடுத்து அப்படி பார்த்த உடனே படமே தெரியுது, அது ஒரு கரன்சி இருக்கு. திறந்து பார்த்தா அப்படி அடிச்சீங்கன்னா டின் அப்படின்னு சத்தம் இருக்கும். ஃப்ரெஷ் நோட்டு. அன்றைக்கு ஆரம்பிச்சது இன்றைய வரலாம் பாக்கியத்து எம்டியாகவே. 100 வேணா 100, லட்சம் வேணா லட்சம், கோடி வேணா கோடி கர்த்தர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் ஆண்டவர் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடம் ஏற்கனவே நிரம்பிடுச்சு. இந்த இடம் இடதுபுறம், வலதுபுறம், முற்புறம், பிற்புறம் பெருகத்தக்கதாக கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த 40வது ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார்? 2 நாளாகமும் 32:7-8. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். இந்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கை கை என்று 9 தடவைகள் வருகிறது. கரம், கை, புயல் 9 தடவைகள் வருகிறது. ஆனால் அவனோடு அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறது தேவ கரம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனோட தேவ கரம் இல்லைன்னா ஊழியம் வளரவே வளர, வாழ்க்கையை விளங்கவே விளங்க, சமாதானம் இருக்கவே இருக்காது. கோடி கோடிய பணம் இருக்கும், மைனஸ் காட்ஸ் பிரசன்ஸ். எல்லாம் இருக்கு, காட்ஸ் பிரசன்ஸ். ஒரு நாள் டவுன் பிளானிங் ஆஃபீஸரை பார்க்க போனோம். கும்பகோணம், ஒத்தாமரைக்குளம், மகாபாகுளம் போன்ற இடங்களிலே இயேசுவே ரட்சகர் என்று கர்த்தருடைய வசனத்தை வைக்க வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொண்டு பர்மிஷன் கேட்க போனேன். அப்பதான் கொடுத்துருவாங்க, அவ்வளோ பெரிய டஃப் டைம் இல்லை. ஆனால் அந்த ஆள் என்னை இழுக்கடிச்சான். கடைசியில் ஒரு நாள், சின்ன வயசுல உனக்கு இந்த பைத்தியம் ஏன் வந்துச்சு, நான் உனக்கு கொடுத்தா அப்புறம் முஸ்லிம் கேட்பாங்க, இந்துக்கள் கேட்பாங்க, எல்லாருக்கும் நான் பர்மிஷன் கொடுக்க முடியுமா? சார் அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க சார், அவங்களுக்கு ஏது பாரம், நாங்கள் கேட்குறோம் இதை உலகம் அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதை தான் நான் தம்பி கேட்டேன், உனக்கு இந்த பைத்தியம் எப்படி பிடிச்சதுன்னு கேட்டேன். பைத்தியமா பிடிச்சது கர்த்தர் என்னை ரட்சித்த விதத்தை சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, கை நிறைய சம்பளம் வாங்குறேன், பை நிறைய கிம்பளம் நிறைகிறது. ஒன்லி ஒன் டாட்டர் பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கா. தம்பி இங்க பாருங்க, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. எனக்கு என்ன குறை? செல்வமா, வாகனமா,
பங்களாவா, சொத்துக்களா, நிலம் பணங்களா, எல்லாம் இருக்கு. நிம்மதி இல்லப்பா. டிராயத்தை அதிலிருந்து ஒரு பொட்டலத்தை, தினத்தந்தி பேப்பர்ல சுருட்டி வச்சிருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து போட்டு பிரிச்சேன். பாருங்க தம்பி, அவ்வளவு பிரெட்டை சாப்பிட்றேன், இவ்வளவு மாத்திரையை நான் சாப்பிட முடியாது. என்ன வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. பியூனை வெளியே அனுப்பி கதவை தாப்பா போட்டு என்னோட பேசணும். அது தாப்பா போடும்போது எனக்கு பயமாயிடுச்சு. ஏன் இந்த மனுஷன் தாப்பா போடுறான்னு சொல்லி. ஐயா, கர்த்தர் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, மைனஸ் காட். எனக்கு பக்தி இருக்குது, எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றேன். இல்லை, அவைகள்லாம் பொம்மைகள். ஆண்டவர் இயேசுவை நம்புங்க, அப்போ உங்க வாழ்க்கை செழிக்கும். கேட்ட இந்த வாக்கெல்லாம் கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு பர்மிஷன் கொடுத்தார். இல்லையா? பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, எல்லாத்தையும் அவரே சமாளிச்சார். எத்தனையோ பேர் நான் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறேன், நடிகர் சிவாஜி அவர்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் இருக்கு, என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு மனிதனுக்கு செல்வம் வருகிறதும் புகழ் வருகிறதும் கடவுள் கொடுக்கிறாங்க. ஒரு யுத்தம் தான் முறிஞ்சு போயிடுவோம். காரணம் தெரியுமா? அவனோடு இருக்கிறது மாம்ச புயல், நம்மோடு இருக்கிறது கர்த்தருடைய புயல். கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனோட இருக்கிறது ஆற்றும் கரம், அது தேற்றும் கரம், அது வாழ்விக்கும் கரம், விடுவிக்கும் கரம், அது ஒற்றை அடியில ஒரு லட்சத்தை சாய்க்கும் கரம். அது எதிரிகளுடைய சேனைகள் பட்டு விடுவார்கள், விரோதிகள் சிதறி போவார்கள். எழும்புகிறவர்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எழில் பொருளாகி விடுவார்கள். எசேக்கியேல் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெய கம்பீரமான சகலவற்றிலும் சித்தி பெற்ற ஒரு ராஜா, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அவனுக்கு விரோதமாக சனகரிப்பு வந்து விட்டார், பெரிய பட்டாளம் வந்து விட்டது. அப்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான், நம்மோடு இருக்கிறவர்கள் அவனோடு இருக்கிறவர்களை காட்டிலும் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பொய்யம், நம்மோடு இருக்கிறது கர்த்தருடைய பொய்யம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனோடு கர்த்தருடைய கரம் இருந்தால் யுத்தத்தில் ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல சமாதானம் உண்டாவது மாத்திரமல்ல, அவனுக்கு எல்லா விதமான ஆறுதலும் வளர்ச்சியும் பெருக்கமும் உண்டாவது மாத்திரமல்ல, கர்த்தர் துணையாக இருக்கிறபடினால் அவன் மென்மேலும் வளர்கிறது மாத்திரமல்ல, அவ்வப்பொழுது வருகிறதான சூழ்நிலைகளில் இந்த கரம் எப்படி அற்புதமாக கிரியம் செய்ய தெரியுமா? பார்ப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் ஞான பிரமாணத்தில் தேறின வேதக்காரனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா அர்தசஷ்டா ராஜா அவனுக்கு கொடுத்தான். 2:8 சொல்கிறது, 7:10 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் அதே அந்த சிஸ்டம் நெகேமியா காலத்தில் பாருங்க. நெகேமியா 2:8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா ராஜா அர்தசஷ்டா அதே ராஜா எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய கரம் இந்த ஊழியத்தின் மேல இருக்கு, இந்த குடும்பத்தின் மேல இருக்கு, இந்த போதகர் மேல இருக்கு. இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரும் மேலையும் இன்றைக்கு அந்த கரம் தயவாய் இறங்க போகிறது. அந்த கரம் உங்களோடு இருக்கும்போது நீங்க கேட்டதெல்லாம் கிடையாது. இன்னொன்று தெரியுமா? நம்ம ஆண்டவர் கேட்டதை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, கேளாததையும் தருகிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னப்பா உனக்கு வேணும் சாலமோனே? ஞானத்தை தர, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருகிறேன். எத்தனை அப்பங்கள் உண்டு?
5 அப்பங்கள் 2 சிறு மீன்கள். இவ்வளவு பேருக்கு எப்படி போதும் ஆண்டவரே? உட்கார வையுங்கள். ஆசீர்வதித்து கொடுத்தார். எத்தனை பேர் போஷிக்கப்பட்டார்கள்? 5000 புருஷர் போஷிக்கப்பட்டார்கள். எவ்வளவு மீன் இருந்துச்சு? 12 கூடை நிறைய மீன் இருந்துச்சு. உங்க ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனோட கர்த்தருடைய கரம் இருக்குமே ஆனால் அவன் கேட்டதும் கிடைக்கும், கேளாததும் கிடைக்கும், மீண்டு இருக்கும், அது நிலைத்து இருக்கும், வாழ்நாள் முழுக்கப்படும். இந்த சூழ்நிலையும் அந்த கரம் நம்மை விட்டு போகாது. அது சிறு பிள்ளையிலேயே கற்பத்திலேயே அந்த கரம் நம்மை தொட்டுடுது. அந்த கரம் நம்ம மேல வந்துடுது. அந்த கரம் மாத்திரம் நம்மை விட்டு விலகிறதில்லை. இதோ எஸ்ரா நெகேமியா 2 பேர் காலத்துல பெரிய எழுப்புதல். சுட்டரிக்கப்பட்ட, இருண்டு போன, தோற்று போன, அவமானப்பட்ட, ஆலயம் அருவருப்பாய் காட்சி அளிக்கிற, தேசம் வெறுமையாகிவிட்ட, மதில்களெல்லாம் அலங்கங்கள் எல்லாம் புகையாய் சாப சின்னமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் போயிருக்கிற எஸ்ரா, அடிமையாய் போயிருக்கிற முர்தகாய், எஸ்தர் அடிமையாய் போயிருக்கிற நெகேமியா, அடிமையாய் போயிருக்கிற தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ மேல அந்த கரம் இருந்தது. ஹல்லேலூயா! கேட்டதெல்லாம் கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களால ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது. அவர்களால அலங்கங்கள் திரும்ப கட்டப்பட்டது. அவர்களால ஆராதனை திரும்ப கொண்டு வரப்பட்டது. ஒரு பைசா காசு தன் பாக்கெட்டில் இருந்து எஸ்ராவோ நெகேமியாவோ செலவு பண்ணல. எல்லாம் பரத்திலிருந்து உண்டாயிற்று. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கேட்க கேட்க ராஜா தன் கஜானாவிலிருந்து எடுத்துக் கொடுக்கிறான். ஆலயத்திற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். சிறப்பா செய்ய ஆசை, அழகா செய்ய ஆசை. பணம் மாத்திரம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா எல்லா பெந்தேகோஸ்து கோயிலும் பொற்கோயிலாக தான் இருக்கும். காரணம், எந்த ஊழியக்காரரும் தனக்கு வீடு கட்டுறதுக்கு முன்ன கர்த்தருக்கு ஆலயம் கட்டதான் துடிக்கிறோம். கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா இருந்துச்சுன்னா அப்படித்தான் செய்வோம். அதோ அன்றைக்கு நடந்திருக்கே, இன்றைக்கு நடக்கல. எஸ்ரா காலத்தில் நடந்துச்சே, நெகேமியா காலத்தில் நடந்துச்சே, இன்றைக்கே நடக்கல. அந்த கரம் நம்மோடு இல்லாமல் போன காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ கரம் நம்மோடு இருக்கிறது. அந்த கரம் நம்மை கைவிடாது. அந்த கரம் நம் மனதை, நினைத்ததை, கேட்டதை, விரும்பினதை, செபித்ததை எபேசியர் 3:20 என்ன சொல்லுகிறது? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்ல அவருக்கு என்று சொல்லப்படுகிறது. நீ கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு மேல, நீ வேண்டிக் கொள்றதுக்கு மேல கொடுக்க விசாலமான இருதயம் உடைய ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் ஒன்றிலும் ஒரு குறை வைக்க மாட்டார். என்ன கேட்டாலும் பெறுவார். இன்னும் சாட்சிகள் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. நானும் என் மனைவியும் ஒரு உபவாச கூட்டத்தை நடத்தி இருக்கிறதுக்காக புல்லட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு கார்னர்ல என் கண்ணு அங்க பட்டுச்சு. ஒரு வகையான மிக சுவையான மீனை விட்டுட்டு இருந்தாங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? உபவாசத்துக்கு போயிட்டு இருக்கோம். மீன் மேல ஆசை வந்துருச்சு. வசந்தா பாத்தியா? ஆமாங்க, இந்த மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்தில் நல்ல குழம்பு வச்சு கொஞ்சம் கொத்தரங்காய் வறுவலையும் வறுத்து வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு. எங்கள் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? இப்போ உபவாச கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு, கொத்தரங்காய் வத்தல். போனோம், ஊழியத்தை முடித்தோம். 25 கிலோமீட்டர் திரும்ப வந்தோம். ரொம்ப களைப்போடு படுத்துட்டோம். அந்த நேரத்தில் கதவு கட்டப்பட்டுச்சு. ஒரு பெரிய டிஃபன் கேரியரில் ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்து, அண்ணி அண்ணிமா சொல்லுவாங்க, அண்ணி அண்ணி சூடாக இருக்கும்போது தான் டேஸ்டாக இருக்கும். சூடு ஆறத்துக்குள்ள அண்ணனை தட்டி எழுப்பி, நீங்களும் அண்ணனை சாப்பிடுங்க அண்ணி என்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நல்ல டிஃபன் கேரியரை திறந்து பார்த்தா அதற்குள்ள சாதம், அதற்குள்ள மீன் குழம்பு, அதே மீன் மறக்காம கொத்தரங்காய் வத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்பதையும் தருவார், கேளாததையும் தருவார், உன்னை திருப்திப்படுத்துவார், உன்னை ஆச்சரியப்படுத்துவார்.
அல்லேலூயா சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். கைகளை கொட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். எவ்வளவு நல்லவன். தன் பிள்ளையோட இருதயத்தில் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுகிறார். சொல்லிட்டே போகணும். அப்பா செஞ்ச நன்மையை சொல்றதுக்கு தான் உயிரை வச்சிருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு நாள் என்னுடைய மாடியில் ஜெபம் பண்ணிட்டு நானும் என் மனைவியும் அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். சரிப்பா கீழே போவோம், சர்ச்சு கீழே போவோம். அப்போ வசந்தா வாட்ச் ரொம்ப ஹெவியாக இருக்கு, பாரமாக பெருசாக இருக்கு, வெயிட்டாக இருக்கு. இதை எந்த ஊழியர்காருக்கோ யாருக்காவது கொடுத்தது, உங்களுக்கு கர்த்தர் தருவார். எப்படி தரணும் தெரியுமா? என் ஆண்டவர் அது ஃபைபரில் இருக்கணும், பிளாஸ்டிக், லெஸ் வெயிட்டாக இருக்கும், பிளாக் கலராக இருக்கணும், உள்ளார ஒயிட் டயல் இருக்கணும், அதில் ஹேண்ட்ஸ் இருக்கணும், முள் இருக்கணும், அதோட டிஜிட்டலும் இருக்கணும். ராத்திரியில் நிறைய இடங்களுக்கு பயணமாகிறவங்க பஸ்ஸில் எல்லாம் அப்போ என்ன நேரம்னு பார்க்கணும். அதுக்காக அப்படி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். அதோட விட்டேன்னா நான் ஜெர்மனியிலே செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உங்கள் கற்பனை வளத்தை ஆண்டவர் தான் பார்க்கணும். இவங்களை என்ன செஞ்சாங்க, அதை இன்னொரு பையனுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு ஒரு பார்சல் எனக்கு வருது. அந்த பார்சலை எனக்கு அனுப்பினவர் பெயர் ராசரத்னம். அவர் யார்? அவர் தனது குடும்ப பிரச்சனை தாங்க முடியாம இந்த நாட்டை விட்டு ஓடி வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைந்து அதன் பிறகு நம்ம குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடுறார். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல அமர்ந்திருக்கிறார். சென்னைக்கு ரயில் பிடிச்சி ஃப்ளை பண்ணி ஜெர்மனிக்கு போகணும். எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. எங்க மக்கள் யாரோ ஒருத்தர் போய் உட்கார்ந்துருக்கிற வாலிபர்கிட்ட போய் நான் எழுதின ஒரே வழி இயேசு பத்திரிகை அதை அவர் கையில் கொடுத்தாங்க. கொஞ்சம் டைம் இருந்ததுனால அதை வாசிச்சாரு. மனசுக்கு ஒரே நிம்மதி. ஆஹா, என்ன வரிகள், என்ன வார்த்தை இது! இயேசுவின் ஆதரவை பற்றி இவ்வளவு எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு இந்து மனுஷன். ட்ரெயின் வந்துருச்சு, டக்குன்னு பைக்குள்ள போட்டுட்டு ஏறிட்டாரு, ஃப்ளை பண்ணிட்டாரு, ஜெர்மனி போயிட்டாரு. பெரிய பெயிண்டர், ஓவியர், நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு நாள் கும்பகோணம் பட்டணத்தில் அந்த ஸ்டேஷன் இருக்கும்போது ஒரு பத்திரிக்கை வாசிச்சேன். மீதியை வாசிக்கலையே, போய் எடுத்தார், வாசிச்சார், தன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளையாக மாறுகிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். இந்த கத்தோலிக்க தாசனுக்கு இதை நான் தெரிவிக்க வேண்டுமே, ஒரு கடிதம் எழுதுவோம். சரி, கடிதத்தை மாத்திரம் நம்ம எழுதுனா நல்லா இருக்குமா? முதல் அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வைக்கணுமே. கடைக்கு போனாரு, ஒரு வாட்சை வாங்கினாரு, உள்ள வச்சாரு, இந்த சாட்சி எழுதி அனுப்பிட்டாரு. நாங்கள் பிரித்து பார்க்கிறோம், என்ன சொல்ல ஃபைபர், பிளாக் கலர், ஒயிட் டயல், 2 ஹேண்ட்ஸும் அழகா ஓடுது, டிஜிட்டல் அந்த நம்பர்ஸ் இருக்கு. ராத்திரியிலே பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குட்டி லேம்பும் இருக்கு. ஆண்டவர் எனக்காகவே இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனோடு கர்த்தருடைய கரம் இருக்குமே ஆனால் அவனை ஏங்க விட மாட்டார். கேட்டதெல்லாம் தருவார். கேட்பதெல்லாம் மறவாமல், நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ராவோடு இருந்த கரம், நெகேமியாவோடு இருந்த கரம், எசேக்கியாவோடு இருந்த கரம் என்னோடு இருக்கிறது என்ற விசுவாசம் இங்கே யாருக்கு உண்டோ அவங்க மாத்திரம் தலைக்கு மேல கரங்களை கொட்டி, கர்த்தாவே, ஒரு மாறாத தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது, என் மேல் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இனி ஏராளம் பார்ப்பீங்க. இந்த 40வது ஆண்டிலிருந்து இந்த திருச்சபைக்கு உள்ளே வந்து இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அனுபவமே வித்தியாசமா இருக்கும்.
உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் மாறி போகும். இத்தனை ஆண்டுகள் தடையாய் இருந்ததெல்லாம் இன்றைக்கு உடையும். கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் கரம் முன்னோடி இருந்து எல்லாவற்றையும் முறியடிக்கும். கொடுக்க வாரி கொடுக்கும். இது சத்தியமான வார்த்தை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 2:8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் மனத்து காவலனாகிய ஆசார் எனக்கு கொடுக்கும்படி லெட்டர் எழுதினாரு. தேவக்கரம், தயவுள்ள கரம் நெகேமியா மேல இருந்துச்சு. ஆலயத்துக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சு. நாங்கள் ஆலயம் கட்டினோம். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அது பெரிய பேராலயமாக இன்றைக்கு நிற்குது. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டும்போது இரத்த கண்ணீர் தான். ஒவ்வொன்றும் அற்புதம் தான். மேலே சிமெண்ட் போடணும், அன்னைக்கு ப்ரோ போடணும், கீழே இறங்கினா 1 லட்ச ரூபா கொடுக்கணும். மீதி பொருட்கள் போக கூலி மாத்திரம் அன்றைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். கையில் பணம் இல்லை. கான்ட்ராக்டர் தன்னுடைய சொந்த செலவை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். மெல்ல கொடுங்க சார் அப்படிங்கிறான். ஆனால் கீழே இறங்கும்போது 1 லட்ச ரூபா பணம் இந்த கூலி ஆட்கள் மட்டும் ரெடியாக வச்சுங்க பாஸ்டர்னு போயிட்டான். அதுக்கு பைசா காசு கையில் இல்லை. என்ன செய்கிறது? திடீரென 2:30 மணி 2:45 மணி போயிட்டே இருக்கு நேரம். இங்கே இருந்தாவது ஒரு காகம் வராதா, இங்கே இருந்தாவது ஒரு காக்கா வந்து பொத்துன்னு போடாதா என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது நான் மேலே கான்கிரீட் போட்ட இடத்துல எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி கீழே இருந்து, என்னங்க இங்கே பாருங்க, என்னம்மா அது பாருங்க இதை அப்படின்னாங்க. ஒரு கவரை பிரிச்சுட்டு அவங்க ஏணி மரத்தில் 2 அடி ஏற நான் மேலே இறங்கி அதை வாங்க மேலே போய் திறந்து பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு அருமையானவர்களே. ஒரு செக்காக இருந்தால் கூட ஒரு 4 நாள் ஒரு மாதம், சில நேரத்தில் 15 days ஆகும். டிடி 1 லட்சம் ரூபாய்க்கு. என் வாழ்க்கையில் ஒரு பேனா கூட கொடுத்ததில்லை இருந்தாரு, ஒரு பென்சில் ரப்பர் கூட கொடுத்ததில்லை இருந்தாரு. அவர் உள்ளத்தை கல்லன் போல இருக்கிற அந்த உள்ளத்தை நார உரிக்கிற மாதிரி கர்த்தர் உரிச்சு அன்னைக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அதுவும் அந்த நேரத்தில் தான் வரணுமா? எத்தனை சொல்ல வேண்டும். இந்த ஆலயம் தேவனால் கட்டப்பட்டது. இம்மட்டும் கட்டப்பட்டது அவருடைய கரத்தினால்தான். அந்த காலங்கள் முடிந்து விட்டது. ஏங்கின காலங்கள் முடிந்து விட்டது. இனிமேல நீங்க உட்கார்ந்தே இருப்பீங்க பாஸ்டர், எல்லாம் வந்து சேரும். உங்கள் கனவுகள், உங்கள் நினைவுகள், உங்கள் தரிசனங்கள் உங்கள் கண்களுக்கு முன்னே நிறைவேறும். எப்படிப்பட்ட ஃபேமிலி இது! எவ்வளவு அர்ப்பணமாய் இந்த ஊழியத்தை துவக்கின ராஜனை அவர்களை நான் நினைக்கிறேன். என் தகப்பனாருக்கு நண்பர். அவருடைய பரிசுத்த ஜீவியம், அவருடைய தியாகம், அவருடைய வைராக்கியம், அவருடைய ஜெப ஜீவியம், அதோடு கூட பாஸ்டர் செல்வம் அவருடைய குடும்பத்தினுடைய இந்த உழைப்பு, இந்த தியாகம், இந்த ஜெபம் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம், அவங்க மேல வைத்திருக்கிற விசேஷ அபிஷேகம், எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய கிருபை, அது எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய கரம் இந்த ஊழியத்தின் மேல இருக்கு. ஆகையினாலே நீங்க விருத்தி அடைவீங்க, விஸ்தாரமாவீங்க, அற்புதங்களை காண்பீங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் உங்கள் கண்களுக்கு முன்னே நிறைவேறும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன். ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இப்படி செய்வார், எனக்கு செய்ய மாட்டார் என்று நினைக்கவே நினைக்காதிருங்கள். கர்த்தருடைய ஊழியரை ஆண்டவர் நினைப்பார் என்று சொன்னால் உடைய மனைவியை தான் நினைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியரை ஆண்டவர் நினைத்தவருடைய மனைவியை நினைப்பாங்கன்னா யாரை நினைப்பாரு? பிள்ளைகளை நினைப்பாரு. பிள்ளைகளை நினைச்சா யாரை நினைப்பாரு? சந்ததியை நினைப்பாரு. அதோடு கூட இந்த திருச்சபை ஊழியம் என்று சொன்னாலே பாஸ்டர் குடும்பம், விசுவாச குடும்பங்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இந்த இடத்திலே, இந்த வீட்டிலே, இந்த பெத்தேலிலே பிறந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதிலே நீங்கள் குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரெக்கார்ட் இந்த சபையில் இருக்கு. பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல இந்த சிஜேசி சர்ச்சில் பாஸ்டருடைய பெயருக்கு கீழே உங்க பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற அத்தனை அற்புதத்தையும் உங்களுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் செய்வார். அவர் கரம் இருந்து உங்களுக்கு செய்யும். கர்த்தர் உங்களை நடத்துறது பார்ப்பீங்க. வந்தாரு,
சில காரியத்தை சொன்னாரியா, அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சியா நீங்க சொல்ல போறீங்க. காரணம், உங்களை ஏதோ ஒரு அவிசுவாசம் தடுத்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பயம் திகில் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். எனக்கு இருக்கிறது இவ்வளவுதானே, என் கையின் பலன் இவ்வளவுதானே, என் வல்லமை இவ்வளவுதானே, என் பாக்கெட்ல இவ்வளவுதானே இருக்கு, என்னோட பேங்க்ல இவ்வளவுதானே இருக்கு, என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதானே என்று உங்களுடைய விசுவாசம் குறைந்து தேங்கி மங்கி ஒருவேளை ஏங்கி நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்மேல என் கரம் இருக்கிறபடினா நீ வேண்டியதெல்லாம் நான் தரப்போகிறேன், உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நான் செய்ய போகிறேன். கல்லுல நாறு உரிச்சிடுவேன், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவேன், ராஜாக்களை நடந்து வர பண்ணுவேன், உன் வெளிச்சத்துக்கு அவர்கள் ஓடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ராவின் வாழ்க்கையில 8:31 பாருங்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1:5 அறிந்த வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. என்ன அர்த்தம்? His hand, mighty hand has caught you. அவருடைய கரம் உன்னை பிடித்திருக்கிறது. ஹல்லேலூயா. நெகேமியாவின் மேல அந்த தயவுள்ள கரம் இருந்துச்சு, யோசுவாவோடு கூட அந்த தயவுள்ள கரம் இருந்துச்சு, அது மோசையோடு இருந்துச்சு. நீங்க எல்லாரையும் பாருங்க, யார் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ, நான் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபா, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆபிரகாமா, நான் உன்னை கைவிடுவதில்லை. மோசையா, நான் உன்னை கைவிடுவதில்லை. தீர்க்கதரிசன புஸ்தகங்களா, நான் உன்னை கைவிடுவதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைவிடுவதில்லை என்ற உள்ளே ஒன்று இருக்கு, அவர் கை நம்மை பிடித்து இருக்கிறது என்ற அந்த வசனம் உட்பொருளாய் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷனோட தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா போகிற வழியெல்லாம் வாழ்நாள் பயணத்துல எல்லாம் சத்துரு ஒருத்தம் கூட இருக்க முடியாது. நம்மிடத்துல ஒரு சத்துரு எழுந்து வருகிறான்னா அவன் எல்லாரிடத்திலும் செஞ்ச பாவம் தப்பு அக்கிரமம் நிறைஞ்சி நியாயத்திற்கு நம்மகிட்ட வரான். இத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு. எல்லார்ட்டையும் செஞ்ச அக்கிரமத்தின் நிறைவு என்னை எதுக்குறான்னு இருக்கும். கர்த்தருடைய ஊழியரையோ இந்த சபையையோ இந்த தரிசனத்தையோ ஒருவன் எதிர்க்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இறுதி தீர்ப்பு எழுதப்பட்டுச்சு. அவன் ஒரு நாளும் ஜீவனோடு இருக்க முடியாது. சங்கரன் பந்தல்ல உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்க பேரு நாத்தான்வேல் ஐயா. ஒரு நாள் அவருடைய வல்லமையா பயன்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் பொறாமை, சொந்தக்காரன்லாம் வெறுத்துட்டான். இவனை எப்படி வளைக்கிறது, இவனை எப்படி அழிக்கிறது என்று அந்த ஊர் திட்டமிட்டது. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் திட்டமிட்டாங்க. அவருடைய மைத்துனரை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு, நீதான் அவனை எங்கள்கிட்ட கொண்டு வரணும், அவனை நாங்கள் காலி பண்ண விரும்புகிறோம் என்று சொன்னபோது மைத்துனரும் ஏற்கனவே எதிரி. அதனால அவர் என்ன பண்ணாரு, பல வருஷம் பேசாம இருந்தவர் நேரம் ஒரு நாள் போனார். பேசந்தான் எல்லாருக்கும் சமாதானம், உட்காருங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு, நான் எதுக்கு வந்தேன்னா, என் பொண்ணு புஷ்பவதி ஆகிட்டா, நீ மாமங்கிற முறையில் என்ன செய்யணும், வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அப்படியா? சமாசம் ஆயிட்டாங்க, விரோதியெல்லாம் மாறிட்டாங்க, இப்போ வீட்டுக்கும் கூப்பிட்டுட்டாங்க, எல்லாரையும் கிறிஸ்துக்குள்ள வழிநடத்திடலாம் என்று சொல்லி, நீங்க போங்க மச்சான் வந்துடுறேன். போயாச்சு. இவர் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். ஆண்டவரே, என் சத்துருக்கெல்லாம் இன்றைக்கு என் பக்கம் திரும்பி வர செஞ்சிட்டீங்களாப்பா, நான் போறேன்ப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. போகாதே மகனே, கர்த்தர் பேசிட்டார். ஆண்டவரே, அமைதலாய் உன்னுடைய ஜபாரையில விட்டார். நடந்தது என்ன? அன்று மதியம் இந்த கிராமங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், யாராவது இறந்துட்டாங்கன்னா தலையில துணியை போட்டுட்டு ரோட்டில் நடப்பாங்க. அது என்ன அடையாளம்?
துக்க நிகழ்ச்சி என்று அடையாளம். அதை விசாரிப்பாங்க. இப்ப என்னாச்சு, சில கூட்டங்கள் அவர் வீட்டை தாண்டி சொந்த பந்தங்கள் எல்லாம் தலையில துணியை போட்டுட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன நம்ம ஊர்ல என்ன. அப்போ சொல்றாங்க, பாசுடைய மச்சான் செத்துட்டாரு. என்ன நடந்தது? இவரும் அந்த ஊர்ல இருக்கிற எதிரிகளும் அருவாளை வைத்துக் கொண்டு தான் வீட்டுக்கு வந்து நுழையறதுக்குள்ள மாறி மாறி சரமாறிய வெட்டிடணும் என்று உட்கார்ந்துருந்திருக்காங்க. உட்கார்ந்துருந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு வயிற்றுல திடீர்னு ஒரு வலி இருந்தது. சின்ன வலி. ஐயோ ஐயோ தாங்க முடியல என்று கீழே விழுந்து வருடுறாரு. திடீர்னு ஒரு டாக்ஸி பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. ஆஸ்பத்திரியில் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, இது ஒருபோதும் இவர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய குடல்ல யாரோ கயிறுல முடிச்சு போட்டது போல குடல்ல முடிச்சு விழுந்திருக்கு. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, இன்னும் அரை மணி நேரத்தில் செத்து போயிடுவார் என்று டாக்டர் டிக்ளேர் பண்ணாரு. இப்போ என்னாச்சு, இவரை கொலை செய்யணும்னு இருந்தவன் வயிற்றுல ஆண்டவருடைய தூதன் வந்து ஒரு சுருக்க போட்ட உடனே உலக வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழுப்ப முடியாதபடிக்கு உங்களோடு கூட துணை நிற்க, யுத்தம் செய்ய, சத்துருக்களை சந்திக்க, சங்காரம் பண்ண கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனோடு இருப்பதற்கு அடையாளங்கள் இவைகள். வளருவான், செழிப்பான், மேன்மை அடைவான், சமாதானமாய் இருப்பான், ஆரோக்கியமாய் இருப்பான், நீண்ட ஆயுளோடு இருப்பான், சகலவற்றையும் சாதிப்பான், ஆனந்த கூத்தோடு ஆராதிப்பான், அபிஷேகத்தின் நிறைவோடு இருப்பான், செல்வத்தில் திளைப்பான், ஐஸ்வர்யத்தின் பரிபூரணத்தில் இருப்பான், அந்தஸ்து உண்டாகும், கனம் உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இருக்கிற பயம் இருந்தா எழுத்துடுங்க. யார் உங்களை எதிர்த்தாலும் உங்கள் கண்களுக்கு முன்னே அவர்கள் மடிந்து போவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே ஒரு சின்ன நாட்டுக்காக, ஒரு ஜாதிக்காக ஆண்டவர் பார்வோனை பெரிய தேசமாய் புகழ் வாய்ந்த இருந்த யுத்திய கலாச்சாரத்தில், உலகத்தில் உன்னதத்தில் சிவிலைசேஷன்ல இருந்ததான, உச்சியில ஏறி இருந்ததான எகிப்தை ஆண்டவர் அவருடைய சேனைகளை அழித்து போட்டார் அல்லவா, அசீரியர்களை அழித்து போட்டார் அல்லவா, பெலிஸ்தியர்களை அழித்து போட்டார் அல்லவா. அவர்களையும் கர்த்தர் உண்டாக்கவில்லையா? அவர்களும் மனுஷர்கள் இல்லையா? அவர்களும் தேவ சாயல் இல்லையா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய மனுஷன், அழைக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஊழியத்தில் நிற்கிறவன், கர்த்தருக்காக சத்தியத்தில் நிற்கிற நீங்க கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டவங்க. உங்களுக்காக எந்த ராஜ்யத்தையும் ஆண்டவர் அளிப்பார், எந்த சீகோனையும் அளிப்பார், எந்த பார்வோனையும் அளிப்பார். அவர் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் இரக்கம் உள்ளவர் நினைச்சாதீங்க. உங்களுக்கு தான் அவர் இரக்கம் உள்ளவர், சாத்தானுக்கு அவர் இரக்கம் உள்ளவர் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபாதர் பெர்க்மன்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். 4 தினங்கள் ஒழுங்காயிருக்கு. உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். மைதானமெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் இடத்துல மேடை, எங்கள் நண்பர்கள் இடத்தை கேட்டு வாங்கி பெரிய ஏரியாவை வளைச்சி போட்டு எல்லாரும் எனக்கு சாதகமாக இருந்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய உபவாச நேரத்தில் அந்த மைதானத்தில் ஒரு சிவப்பு சர்ப்பம் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்படியே தரையிலிருந்து படம் எடுத்து ஆடிட்டு என் சொந்த கண்களிலே இந்த தரிசனத்தை பார்க்கிறேன். அந்த சர்ப்பத்தை உற்று பார்க்கிறேன். அதற்கு புருவம் இருக்கிறது, மனித கண்களால் காணப்படும். அப்பொழுது ஆவியானவர் என்னிடம் சொல்றாரு, பலத்த சத்துருக்களுடைய எதிர்ப்பு உனக்கு உண்டாகும், நான் உன்னோடு இருக்கிறேன். எதிர்பார்க்கிறேன். அடுத்த நாள் காலையில் அந்த வட்டாரத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணி கொண்டிருக்கிற பாரூக் என்றதான கோலியாத்துமா இருப்பான். ஒரு காருக்குள்ள தனியாக அவனால் உட்கார்றது கஷ்டம். அவ்வளவு உயரம், அவ்வளவு குண்டு, கோடீஸ்வரன்.
அவன் வந்து விடிய விடிய என்னென்ன கெட்ட வார்த்தைகள் சொல்லணும் சொல்லி என்னை திட்டுறான். பாஸ்டர் செல்வம் ஐயா அவன் சொன்னது போல நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது சொல்லியிருந்தான்னா அவ்வளோதான் கதை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு, ஒரு கெட்ட வரலாறு ஒரு பாஸ்டர் மகனாகி எனக்கு இந்த ஊரில் உண்டு. பயப்படுவாங்க எல்லாரும். ஆனால் இப்போ ஏற்ற இறக்கத்தோட பேசுகிறான். நானும் என்ன செய்கிறேன், உபவாசம் பண்ணி தோத்திரம் பண்ணிக்கிட்டு இந்த சர்ப்பத்தை வேலை பார்த்துட்டோமா, கத்திர சொல்லிட்டாரா, ஸ்தோத்திரம் என்ன பாரு உங்களுக்கு நான் என்ன இந்த ஏரியா ஒண்ணுதான் இல்லைங்க, என்னது இல்லை. ஏன் இந்த இடத்துல கூட்டம் நடத்துறேன்? என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டிருக்கிறேன், அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் பர்மிஷனோட இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன். நடத்துறதை பார்க்குறேன். புல்டோசரை கொண்டு வந்து சுற்றிலும் குழி தோண்டி முள்வேலியை வைத்து இந்த கூட்டத்தை நிறுத்துவேன். உன்னால் முடிஞ்ச காட்டை செய்துப்பா என்று சொல்லும்போது அதெல்லாம் சொல்லாதீங்க. போயிட்டான். நானும் என் மனைவி ஒரு ப்ரொஃபஸர் இல்லத்துக்கு போனோம். ஏன் சார் இப்படி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? என்ன சார் நாங்கள் தப்பு பண்ணோம்? உங்களை யாருங்க வர சொன்னது? விசுவாசம் உன்னை கூட போக 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 வெறுக்கிறான். நான் அப்போவே சொன்னாலும் இந்த ஆள்கிட்ட போவேன்னா ஆண்டவர்கிட்ட போவேன்னு இந்த ப்ரொஃபஸரை நான் திட்டேன். சும்மா இருக்க பாருங்க சார், நீங்கள் உங்களுக்காக வந்தோம். இப்படிலாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை பாஸ்டர் என்று அவரும் நாங்கள் படித்த இடத்துல போட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்தான். எப்படி இருக்கு எனக்கு பாஸ்டர், கூட்டத்தை நடத்துங்க, நான் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும்? நீ உதவியும் செய்ய வேண்டாம், நீ ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டாம், நீ போப்பான்ட்டு. அடுத்த நாள் வந்தான். இந்த கூட்டத்தை நடத்துறத பார்க்க பேய் வர வர சவலுக்கு வந்த மாதிரி எனக்கு அந்த விரோதம். கடைசியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்கில் சாக போகிறாங்க. நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு போனேன். ஒரு ஏடிஎம்க்கு லீடர் வந்து எங்கள் வீட்டில் வந்து வற்புறுத்துறாரு. போகிற போக்கில் உங்கள் பேரை சொல்லிட்டாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. நானே உங்களை பஸ் ஏற்றி விட்டுறேன். சூட்கேஸோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா படுத்துருந்தாங்க. அவங்களுக்கு சுயநினைவே இல்லை. மனோகரனை அழைச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு மயங்கிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு இறந்து போயிடுவாங்க, ஹார்ட் ஃபெயிலியர், இல்லை கொஞ்ச நேரத்தில் அவங்கள தூக்க வேண்டியதான்னு சொல்லி நான் போய் ஆண்டவரே இந்த செடித்து கத்த சொன்னார். வலது தொடையிலே கை வைத்து ஜெபம் பண்ண. நான் அவங்க வலது தொடையை எங்கன்னு பார்த்துட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது அந்த ரீடிங் அப்படியே திடீர்னு ஏழ ஆரம்பிச்சது. அதை ரூத்துக்கிற அவங்க மக ஒரு டீச்சர் அவங்க பார்த்துட்டு பிரமிச்சுட்டாங்க. பாஸ்டரை கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த நார்மல்ஸுக்கு வந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு டாக்டர் வந்தார், இது மிரக்கல், இது கடவுளாக செஞ்சுருக்காங்க. அதனால எந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஆலயத்துக்கு போய் அந்த பாஸ்டரை பார்த்துட்டு அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு வீட்டுக்கு போங்க. கிறிஸ்மஸ் டைம் போயாச்சு. அந்த தாயுடைய மகன் அந்த ஊரில் பேரோன ரவுடியவன், ஜானின்னு பேர். அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த நாள் போய் பிச்சுவா எடுத்துட்டு போய் இவனை குத்த போயிட்டான். யாரு? அந்த பாருக்கு. அப்போத்தான் அவனுக்கு தூக்கத்திலிருந்து முடிச்சது மாதிரி, ஆனால் இவ்வளவு இந்த வட்டாரத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள் வந்து அவங்க பாஸ்டருக்காக, அண்ணா வெளியூர் நினச்சிட்டாங்க, பாஸ்டருக்காக வந்து இவன் நம்மகிட்ட வழக்காடுறேன். இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா குத்தப்பட்டிருப்பான். டோரை சாத்துட்டு உள்ள ஓடிட்டான். அதோடு கூட மரண பயம் வந்துருச்சு. அந்த கூட்டத்து பக்கமே வரல. கூட்டம் வெற்றிகரமாய் நடந்து முடிந்தது. அங்கிருந்து 30 தினங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற ரியல் எஸ்டேட் காரியங்களை பார்ப்பதற்காக தனது காரை எடுத்துக்கொண்டு பாரூக் போனான். பாரூக் ஐயம்பேட்டைக்கு அருகிலே மரத்திலே மோதி ஆன் த ஸ்பாட் முழுவதுமாக அவனுடைய சரீரம் மீட்கப்பட முடியாமல் காரை உடைச்சி வெளியே எடுத்தாங்க. ஏன் சொல்லி சொன்னால், ஒரு மனிதனுடைய மரணத்தில் நமக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் மோதினால் அவனோடு இருப்பது மாம்ச பயம், நம்மோடு இருப்பது கர்த்தருடைய கரம். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களோடு இருப்பது மாம்ச பயம், நம்மோடு இருப்பது கர்த்தருடைய கரம். ஆமென். ஒருபோதும் நம்மை எதிர்த்தவர்கள் சத்துருக்கள் நிர்மூலமாய் விடுவார்கள், நிற்பதில்லை. வழியிலே சத்துருவின் கைக்கும் பதவியிருக்கிறவருடைய கைக்கும் எங்களை கர்த்தருடைய கரம்
தப்புவித்தது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதுவிருக்கிறவருடைய கைக்கும் எங்களை தப்புவித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாபேஸ் இடத்துல அந்த கரம் இருந்ததை நாம் ஏற்கனவே எத்தனையோ முறை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். 1 நாளாகமம் 4:9-10 இதை வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய கரம் அன்று முதல் யாபேசோடு இருந்ததனால்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எல்லை பெரிதாயிற்று. அவனை தீங்கு துக்கப்படுத்தவில்லை. நாளும் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாக உயர்ந்தான். இந்த கர்த்தருடைய கரம் என்றால் என்ன? கர்த்தருடைய கரம் என்றால் அனாயிண்டிங், அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் கர்த்தருடைய கரம் என்று சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அந்த அபிஷேகம் அவர்கள் மேல் தேவ ஆவியானவரை இறங்கினார். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக, அனுப்பப்பட்டவராக, 3வது நபராக, தேற்றரவாளனாக அவர் நம்மையில் வந்து விடுகிறார். அவர் நம்மோடு இருப்பதுதான் கர்த்தருடைய கரம். எப்படி சொல்லுகிறீர்கள் பாஸ்டர்? நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துவேன். கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கிறார். ஆமென். நான் விடுதலை தருகிறேன். அது குறித்து நீங்கள் ஏசாயா 61 பார்க்கலாம். ஆகினாலே கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய கரம் என்பது அபிஷேகத்தை குறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் பிசாசுகளை அழிக்கும். அபிஷேகம் எதிரிகளை சின்ன பின்னமாக பட்டு கிடக்கிறார்கள் என்று சிம்சன் சொன்னது போல இந்த சத்துருக்களை, ஆவிகளை, வானமண்டலத்து சேனைகளை, எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சிதறடித்து விடும் அந்த அபிஷேகம். இந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷி உண்டானால் அங்கே எடுப்புதான், அங்கே ஒரு மாபெரும் விடுதலை, அங்கே எல்லை பெரிதாகும் என்று பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். 7:28 எஸ்ராவிலே பார்க்கிறோம். தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததுனால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை முக்கியத்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனுக்கு ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது 2:18 சொல்லுகிறது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை புலப்படுத்தினார்கள். ஒரு மனுஷனோட அபிஷேகம் இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷனோட தேவ கரம் இருந்ததுன்னா, ஒரு மனுஷனுக்கு அழைப்பு இருந்ததுன்னா, கர்த்தருடைய பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா, அவருடைய சமூகம் அவனை ஆளுமையானால் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் ஒரு மேக்னெட் மூலம் ஆகிடுவான். அவன் ஒரு காந்தமாகவும் அநேகர் அவனோட கூட வந்து சேர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இதோ நெகேமியாவை பாருங்கள். ஒற்றை மனிதனாய் ஒரு தரிசனத்துக்காக போய் அழுகிறான், புலம்புகிறான், உபவாசிக்கிறான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்த போது அநேகர் சொல்லுகிறார்கள், எழும்பி கட்டுவோம் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை அநேகர் திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி. இந்த ஊழியத்திற்கு, இந்த தரிசனத்திற்கு, உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கட்டடம் கட்டினால், நீங்கள் ஒரு திருமணம் செய்தால், ஒரு விழா நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், ஒரு மகனுக்கு வேலை வாய்ப்புக்காக, ஒரு மகளுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் ஒன்று செய்வீங்கன்னா நீங்கள் தனித்து இருக்கிறீர்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். பரம சேனையே உங்களுக்கு துணையாக இருக்கும். காரணம், ஒரு மனுஷனோடு கர்த்தருடைய கரம் இருந்தால் அந்த சேனைகளுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காரு தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரீ செட்டா முன்னாடியே எல்லாவற்றையும் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்காரு.
அதை அதை அந்தந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்யும்படி கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தூதர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட ஒரு தூதன் நமக்கென்று இருக்கிறான். மாத்திரமல்ல, ஒரு பெரிய சேனை நமக்கு இருக்கிறது. இந்த தனிப்பட்ட தூதன் என்றதான அந்த விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்குரிய தூதர்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சிறு தொழிலை குறித்து சொன்னார். 91ஆம் சங்கத்தில் என்று பார்க்கும்போது கர்த்தர் தமது தூதர்களை கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு. இதெல்லாம் காமன் ஏஞ்சல்ஸ், பொதுவான தூதர்கள். ஆனால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். யாக்கோபு பிடிக்கப்பட்டு சிரச்சேதம் செய்யப்பட்டு விடுகிறார். பேதுருவை பிடித்து சிறைக்குள்ளே போட்டு விடுகிறார். இப்பொழுது ஏரோது குறித்த நாளிலே அந்த பேதுருவை வெளியே கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அவன் தலையையும் வெட்டணும். இந்த நேரத்தில் சபையா அதை அவன் கூடி ஜெபிச்ச வீட்டை போய் நான் பார்த்தேன். அது ஒரு உயர்ந்த மேலான ஒரு கண்மலை மேல் இருக்கிற வீடு. இந்த வீட்டில் ஏராளம் பேர், ஒரு கிட்டத்தட்ட 700 பேர் கூடலாம். அவ்வளவு பெரிய ஒரு வீட்டை ஒரு கண்மலையின் மேல, அதான் மேலறை, அங்கேதான் அபிஷேகம் பெற்றார்கள். அந்த இடத்துல இவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, பேதுருவை மீட்கணும், பேதுருவை மீட்கணும். யாக்கோபை இழந்துட்டோம். சில நேரங்களில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிலதை நம்ம இழந்திருக்கிறோம்னா நமக்கு ஜெப குறைவினால் இழந்திருக்கிறோம். யாக்கோபை ஏன் இழந்தார்கள்? ஜெபம் இல்லாததனால் இழந்தார்கள். ஆனால் பேதுரு ஏன் மீட்கப்பட்டார்? ஜெபத்தினால் மீட்கப்பட்டார். இந்த ஜெபம் முன்னாடி இருந்துச்சுன்னா இன்னொரு அப்போஸ்தலன் உயர இருந்திருப்பார். ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த நெகேமியா போய் ஜெபிச்சதுனால தான் தேவ கரம் அவன் மேல் தயவாய் இறங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போராடி ஜெபிக்கிறார்கள், ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். விடுவித்தரணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஏறாதே பாரும் என்று ஜெபிக்கிறார்கள். ஓராய் கொலை செய்கிற துரோகி விசாரியும், ஆண்டவரே அவனை அடியும், இப்படிலாம் சொல்லி ஜெபிச்சிருப்பாங்க போல. நடுராத்திரியிலே தானாக சிறைச்சாலை கதவு திறக்கிறது. அங்கே தேவதூதன் வந்து நிற்கிறார். ஒரு மகாபெரிய வெளிச்சம். பேதுரு நித்திரையாய் இருக்கிறார். விழாவிலே தட்டி எழும்பு என்று தேவதூதன் சொல்லுகிறார். என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் பேதுரு எழும்புகிறார். அறையை கட்டிக்கொள், பாதரட்சிக்கு தொடுத்துக்கொள். எல்லாம் நடந்தாச்சு. வா. தானாக கதவுகள் திறக்கின்றன. கோட்டை வாசலுக்கு வெளியே வருகிறார். கோட்டை வாசலின் கதவு தானாய் திறக்கிறது என்றால் படிப்படியாக காவலர்களை அவர்கள் வைக்கிறதுக்கு மேல பரலோக தூதர்களை கத்தரங்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் நித்திரையாய் இருக்கிறார்கள். இப்பொழுது தேவதூதர்கள் திறக்கிறார்கள், மூடுகிறார்கள். கடைசியில அந்த தெரு வந்த போது நேரா அந்த வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு அந்த தேவதூதன் போய்விடுகிறார். அந்த தேவதூதன் யார்? கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டு. அந்த தேவதூதன் யார்? அதை குறித்து தான் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இப்பொழுது அவர்களெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த அறையை பட்டு 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 யார் தட்டுறார்? பேதுரு தட்டுறாரு. ஐயோ, யாரோ தட்டுறாங்களே, ஏற்கனவே யூதருக்கு பயந்து இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாரும் போய் ஒட்டு கேட்க, ரோதையில் ஒருத்தி போய் என்ன செய்யறான்? ஒட்டு கேட்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கதவுல இந்த உன்னத பாட்டில் இருக்கிறது போல எல்லாம் நீங்க கொஞ்சம் வாசிக்கணும். அந்த கலாச்சாரத்தின் பின்னணியில் ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டை ஒரு ஸ்லீட் மூடி இருக்கும். ஒரு வட்ட தகடு மரத்துல போட்டு அப்படி மூடி இருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு பார்த்தா எல்லாரும் முகத்தையும் பார்க்கலாம். மறுபடியும் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் கையை நீட்ட முடியாது, ஒரு குச்சியை நீட்ட முடியாது. இப்பொழுது கதவை தட்டுறது யார் என்று ரோடே அந்த சின்ன டிஸ்க அப்படி திறந்து பார்க்கறான். இருட்டு நேரம், ராத்திரி நேரம், இவளுக்கு பயம், நித்திரை, ஜப நேரம். பார்த்துட்டு முழுக்க பார்க்காம ஓடி போய் பேதுரு வந்திருக்கிறா என்று சொன்ன போது அவங்க தான் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஒண்ணு, பேதுருவாவது அவர்தான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார, அவருடைய தூதனாய் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு ஒரு தூதனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த தூதனுடைய சாயல் எப்படி இருக்கும்? உங்களை போலவே தெரியுமா? உங்களுக்கு உங்களை மாதிரியே தான் இருக்கும். புடவை கட்டின தூதனாக தான் காணப்படுவார். வேசி கட்டின தூதனாக தான் காணப்படுவார். இத்தனை தூதர்களின் வாழ்க்கையில அப்படியே தன் மகிமையெல்லாம் மறைச்சிட்டு சாமானிய மனுஷனா எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா?
அப்புறம் தான் தெரியும், ஐயோ அது தூதன் அல்லவா மனோவா, தேவனை கண்டோம், தேவ தூதரை கண்டோம் என்று சொல்லி அவன் பயப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாள் பைபிள் காலேஜுக்காக போயிட்டு இருக்கேன். பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ண போறேன். பெங்களூர் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் திடீரென ஒரு கலவரம் ஏற்பட்டது. எல்லா பஸ்ஸும் கொளுத்தப்படுது, ட்ரெயினெல்லாம் கொளுத்தப்படுது. அநேக பொட்டு வைத்த அநேக தமிழ் பெண்களை பலர் பலாத்காரம் செய்தார்கள். அநேக தமிழர்கள் அடிக்கப்படுகிறார்கள். உடனே அரசாங்கம் தடை போட்டது. ஒருவரும் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது. நானும் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன். ஒசூர் வந்தது, இறக்கி விட்டாங்க. கையில் 2 சூட்கேஸ். பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், பைபிள் காலேஜுக்கு போகிறது தேவனுடைய சுத்தம், திரும்ப ஊருக்கு போயிடுவோம் என்ற நேரத்தில் ஒருவர் மிகுந்த சௌந்தரியமான அழகான திக்காக ட்ரெஸ் பண்ணியிருந்த ஒரு வாலிபர் என்னிடத்தில் வந்தார். நீங்கள் எங்கே போகணும் சார்? நான் பெங்களூர் போகணும். போக முடியாது என்று திருப்பி விட்டாங்களா? என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை கொண்டு போகிறேன். சரி சார், வாங்க மனோகர், வாங்க அழைச்சி போனார். ஒரு ஹோட்டலுக்குள்ளே கொண்டு போனாங்க. 2 பேரும் சாப்பிட்டோம். பில்லு கொடுக்கறதுக்கு நான் போனேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துலேருந்து உங்களை கொண்டு போய் இங்கே விடுகிற வரையிலும் எல்லா செலவும் என் செலவு தான். ஒரு பைசா காசு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, புரிந்ததா அப்படின்னாரு. அப்படிங்க, அதெல்லாம் முடியும் அப்படிங்க. நீங்கள் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? இது அங்கிருந்து வந்த கட்டளை. அவரு ஒருவேளை உலகத்தாராக இருந்தால் அப்படி பேச முடியாது. சார், உங்கள் பேர் என்ன? அந்த பேரெல்லாம் சொல்ல முடியாது. உன் பேரை சொல்லட்டுமா? என் பேரை சொல்லுவீங்க. ஜெயகர் மனோகரன். சார், என் பின்னாடி வாங்க. பிரமிச்சு போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். இவர் எப்படி என் பெயரை சொல்லுகிறார்? ட்ரெயின் பிடிச்சோம். ட்ரெயின் எல்லாம் வேதவசனம். ஒரு கேள்வி கேட்டார், அதையும் சொல்கிறேன். தேவதூதன் கேட்ட கேள்வி. ஜேக்கப், ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க புரியாது. நான் அது வரலும் தூதன் நினைக்கல. சொல்லுங்க, இவருக்குன்னா இவர் வேற சொல்ல மாட்டேங்கிறாரு. ரட்சிக்கப்பட்டாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்கிருந்து வந்த கட்டளை, அங்கிருந்து வந்த கட்டளைன்னு சும்மா சும்மா சொல்றாரு. கடைசியில் என்ன கேள்வி கேளு? ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க, மீறினாங்க. தேவன் ஏன் தடுக்கவில்லை? நீங்க தான் சொல்லுங்க. அவர் தடுத்தாரா? தடுக்கல. தடுத்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் உண்டா? இந்த வியாதி, இந்த நோய், இந்த மரணம், இந்த பிரச்சனை, இந்த சிக்கல், இந்த வேதனை, இதெல்லாம் உண்டா? அவர் ஏன் தடுக்கல? நான் சொன்னேன், தடுத்தா. திரும்பி பார்க்க எப்படி? ஏவாள் இன்னும் பாவம் செய்யாம இருக்கும் போதே ஆண்டவருக்கு சொல்றார், ருசிக்கவும் கூடாது என்று மாத்திரம்தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொல்லப்பட்டதா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் சர்ப்பத்தோடு பேசும்போது சொல்றார், தொடவும் கூடாது என்று. தொடவும் ருசிக்கவும் கூடாது தேவனாய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னும் பாவமே செய்யல. அப்ப அதிகமான வார்த்தை வராது, பொய் வராது. ஆகையினாலே ஆண்டவர் அடிக்கடி வந்து ஏவாள் ஏன் இதை புசிக்க கூடாது என்று சொன்னார் என்று அவள் தொட்டு பார்த்திருப்பாள். அதை முதல்ல உற்று பார்த்திருப்பாள், நெருங்கி போயிருப்பாள், தொட்டு பார்த்திருப்பாள். ஏவாள், நீ பாரு, தொடவும் கூடாது, புசிக்கும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி அங்கேயே ஆதாம இருந்திருக்கணும் என்று சொல்லுவது அதை தட்டின. இன்னும் அநேக கேள்விகளை உன்னோடு கேட்பேன். இவையெல்லாம் தேவன் தருகிற வெளிப்பாடு. தேவனிடத்தில் மாத்திரம் ஒரு பிழையும் இருக்காது. அந்த கண்ணாடியை போட்டு வேதாகமத்தை படி என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து விட்டு என்னிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டு சொன்னார், உங்கள் பேர் என்னங்க? உங்களுக்கு அட்ரஸ் இருந்தால், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு முகவரியும் கிடையாது, எனக்கு பேரும் கிடையாது, அது உனக்கு தேவையும் இல்லை. கடவுள் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். ஆனால் ஒன்று, மனோகரன் திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அங்கே என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? விக்டர் ஞானராஜ் ஐயா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே,
திடீரென இப்படி கலவரம் ஆயிடுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பல்வேறு ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவ தூதர்களை கட்டளையிட்டு அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் முழங்கால் இருந்து ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நான் போய் விக்டர் ஞானராஜையும் நானும் அந்த ஏஞ்சலும் சந்தித்த போது, இந்த ஏஞ்சல் திரும்ப போனதுக்கு பின்பு நான் விக்டர் ஞானராஜோடு எப்படிப்பா நீங்க இங்க வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்கும்போது, இந்த விவரங்கள்லாம் சொன்ன போது விக்டர் ஞானராஜர் ஆண்டவரை பலமாய் துதித்தார். நாங்கள் எப்படி ஜெபித்தோமோ அப்படியே ஒரு தேவ தூதனை வைத்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை துதித்தார். சாவும் காலம் வந்தது. 80வது வயதை தொடுகிறார். அன்றைக்கு இரவு விக்டர் ஞானராஜ் அவர்கள் போனை எடுக்கிறார். எடுத்து, ஜேக்கப், உங்களோடு நான் பேசுகிறேன். எனக்கு இன்றைக்கு 80 வயதாயிடுச்சு. நான் ஆண்டவரிடத்தில் போகிறேன். கர்த்தர் என்னோடு சொன்னார், ஜேக்கப் அவரிடத்தில் போன் பண்ணு. அவரிடத்துல உடனடியாக இந்த சாட்சிகளை எல்லாம் பதிவு செய்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் பதிவு செய்து வீடியோவை அனுப்ப சொல்லு. நீ உலகமெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி முடித்த பின்பு நான் இந்த பூமியிலிருந்து உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று விக்டர் ஞானராஜ் அவர்கள் என்னோடு பேசும்போது, அங்கிள், என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? நீ என் மரணத்தை பற்றி கவலைப்படாத மகனே, நீ துரிதமாக தாமதம் பண்ணாமல் உடனடியாக அதை பதிவு பண்ணி அனுப்புனாங்க. உடனடியாக பதிவு பண்ணி நான் அனுப்பினேன். உலகம் எங்கும் அந்த வீடியோவை அனுப்பினார். உலகம் எங்கும் இருக்கிற அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்படி எப்படி நடந்துச்சு, அந்த தேவதூதன் எப்படி இருந்தாரு, அவர் முகம் எப்படி இருந்துச்சு, அவர் சாயல் எப்படி இருந்துச்சு, அவர் மறுபடியும் வந்தாருன்னு சொன்னீங்களே, மறுபடியும் வரும்போது உங்களோட என்ன பேசினாரு என்று அநேகர் என்னிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள். விக்டர் ஞானராஜ் ஐயா அவர்களோ அன்று இரவே பரலோகம் போய்விட்டார்கள். தேவனிச்சனமே, இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த சத்தியமான சாட்சிகள் எல்லாம் நீங்க கேட்கும்படி இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தேவதூதன் உண்டு, உங்கள் சாயலிலே உண்டு, உங்களுக்கென்று பிரத்யேகமாய் உண்டு. பிறரிடத்தில் அந்த தேவதூதர்கள் பேசும்போது உங்கள் சாயலிலே போய் பேசுவார்கள். அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழனிசாமி நாடார் என்ற ஒரு ஐயாவை கிறிஸ்துக்களை வழி நடத்தினார். நல்ல வியாபாரி, எந்த ஜனத்திரள் உள்ள ஒரு மனுஷன். எங்களுடைய ஊழியத்துக்கு முதுகெலும்பு. இன்றைக்கு இருக்கிற ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற இடத்தை வாங்கி கொடுத்தவர் அவர்தான். அப்படிப்பட்ட இந்த மனுஷன் திடீரென ஒரு நாள் மனச்சோர்வாகிவிட்டார். மனச்சோர்வாகி தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிவகாசி சொந்த ஊருக்கு சென்றிருக்க, இந்த பெரிய அறை, இந்த வீடு என்னுடைய மனைவிக்கு தெரியும், இந்த பெரிய கிராமத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே அந்த ஐயா நிம்மதி இல்லாமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்து, என் மனைவி என்ன பேசிட்டாலே, என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே, என் எதிர்காலத்துக்கு இருக்கிற நம்பிக்கைலாம் அற்றுப்போனதே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தை தவிர எல்லாவற்றிலும் எனக்கு இவ்வளவு வேதனை. ஏன் இந்த வேதனை? இதை நான் ஏன் சகிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் இன்றைக்கு நான் மரித்து போவேன், என்னை தடுக்க யாரும் இல்லை என்று திட்டமிட்டு தன் அறைக்குள்ளே ஒரு சேரை போட்டு ஃபேன்ல கயிறை கட்டி, அந்த கயிறில் ஒரு வளையத்தை போட்டு முடிச்சு போட்டு அதுக்கு நேராக தன் கழுத்தை வைத்து தன் காலால சேரை எட்டி உதைப்பதற்காக இருக்கிற வேளையிலே, இரவு நேரம் ஏறத்தாழ 2 மணி, அந்த நேரத்தில் அந்த அறைக்குள்ளே நான் ஒரு சேர் போட்டு ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டுக்கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். யாரோ ஒருவர் உள்ளே இருக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லி அரவம் கேட்டு அவரை திரும்பி பார்த்தால் நான் அங்கே அமர்ந்திருக்கிறேன். ஐயா, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க ஐயா, உங்கள்கிட்ட நான் என்னையா சொல்ல முடியும் என்று ஓடி வந்து என் பாதத்தில் விழுந்து அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். தன் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுகிறார். நானும், பழனிசாமி, இதை நீ செய்து கொண்டால் உன் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கும்? நீ நரகம் போவாயே, நீ மோட்சத்துக்கு போக முடியாது ஐயா, இதெல்லாம் நீங்க செய்யலாமா என்று சொல்லி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, இந்த ரட்சணியத்தை நான் இழக்க இருந்தேன், நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க என்று சொல்லிட்டு காலை பிடிச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜேக்கப் போனவர் அங்கே காணவில்லை. எப்படி இருக்கும் அவருக்கு? என்னையா ஐயா அங்கே இருந்தாங்க, காலெல்லாம் பிடிச்சேன்,
இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. வீடு பூட்டி இருக்கு, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கதவை திறந்தாரு, ஓடி வந்தாரு, பஸ் ஏறினாரு. நானும் என் மனைவியும் புது கல்யாணக்காரங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அப்பா அம்மா அடுத்த அறைக்குள்ள இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுது. தட்டின உடனே ஐயா ஐயா மனோகரன் ஐயா மனோகரன் ஐயா. கதவை திறந்த உடனே எங்க அப்பா என்னை பிடிச்சி திட்டினாங்க. விசுவாசியை எப்படியா வளர்க்கறது? நீங்களே புது கல்யாணக்காரங்க, ராத்திரி நேரத்தில் வந்து இந்த விசுவாசி கதவை தட்டுறான், நீ இப்படிலாம் வழி நடத்தக்கூடாது என்று சொன்ன. இல்லப்பா என்ன பிரச்சனையோ தெரியலப்பா என்று சொல்லி கதவை திறந்தேன். உள்ளே வந்தார். ஓ எங்க வந்தீங்களா வந்தீங்களா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற, எங்க ரூமுக்கு வந்தீங்களே எங்க ரூமுக்கு வந்தீங்களே, ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களே, என்னையா சொல்றேன். நேரம் ஆக 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 புத்தி தெளிந்து சொல்லுகிறார், ஐயா நான் தற்கொலை பண்ணுகிற நேரத்தில் உங்களையே நான் இந்த அறையிலே பார்த்தேன். அப்போ சொன்னேன், அது நான் அல்ல, என்னுடைய தூதன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய தூதன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய கட்டளை பெற்றிருக்கிறார். உங்களுக்காக, உங்களை திடப்படுத்த, உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை விடுவிக்க, உங்களுக்கு கொடுக்க, உங்களுக்கு அள்ளி வழங்க, உங்களுக்காக அனைவருடைய உள்ளத்தில் பேச, உணர்த்த, உங்களுக்காக சிலரை திருப்ப, நீங்க போறதுக்கு முன்னே அனைவருடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்த, கடின உள்ளங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் தனது தேவ தூதனை அனுப்பி வைப்பார். அந்த தேவ தூதன் போய் அங்கே பேச ஆரம்பித்த உடனே, அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே உன் சத்துரு உனக்கு சாதகமாக மாறுவான். உனக்கு இல்லை என்று சொன்னவன் உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. தேவனே, இந்த அகில உலகங்களை படைச்ச கரம் என்னோடு கூட இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற யாரோடும் இருக்கிற கரம் மாம்ச புயம். சில நேரத்தில் அட்டாக் வந்துச்சுன்னா இழுத்துரும். ஆனா என்றும் குறையாத, கலராத, மாறாத, என்றுமே என்னை விட்டு விலகாத உமது வல்லமை உள்ள கரம் என்னோடு கூட இருக்கிறது. இந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறது, இந்த தரிசனத்தோடு கூட இருக்கிறது. இந்த 40வது ஆண்டினுடைய துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னுடைய கரத்தை இந்த ஊழியத்திலே நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பரம தூதனுடைய சேவை உங்களோடு கூட இருக்கிறது. அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு பாடலுடைய ஒரு கவியை பாடி செபித்து முடிக்க விரும்புகிறேன். சத்தியம் தந்து உத்தமனாக என் மேல் அமர்ந்தது. கர்த்தரின் கரம் ஆனந்த நித்திய கரம், கர்த்தரின் கரம் ஆனந்த நித்திய கரம் என் மேல் அமர்ந்தது. தயவுள்ள தேவ கரமது, கனிவுள்ள ஜீவ கரமது, தயவுள்ள தேவ கரமது. கர்த்தரின் கரம் ஆனந்த நித்திய கரம், கர்த்தரின் கரம் ஆனந்த நித்திய கரம் என் மேல் அமர்ந்தது. உனக்கும் கரமது, உயர்த்தும் கரமது, தினமும் வழி நடக்கும் தெய்வத்தின் கரமது. உனக்கும் கரமது, உயர்த்தும் கரமது, கலந்த நீளமோ
எல்லாரும் கைகளை கொட்டி நித்திய கரம் அபிஷேகத்தோடு எல்லாரும் கைகளை கொட்டி ஆவி நிறைந்து அந்த கரவனை இன்னைக்கு தொடரணும். அந்த கரவன் உன்னோடு இன்னைக்கு வரணும். அந்த கரவனை அபிஷேகிக்கணும். அந்த கரவனை விடுவிக்கணும். அந்த கரவனுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்யணும். அற்புதம் செய்திடும் அதிசய கரமது ஆவியை பொழிந்திடும் ஆண்டவர் கரமது அற்புதம் செய்திடும் அதிசய கரமது உணர்ந்த இருந்துக்கு உந்த கரமது உணர்ந்த இருந்துக்கு உந்த கரமது உணர்ந்த கரமது உணர்ந்த கரமது உணர்ந்த கரமது உணர்ந்த கரமது கரம் ஆவதிய கரம் தயையுள்ள கரமது விழுந்த ஜனங்களை தூக்கிடும் கரமது விழுந்த ஜனங்களை தூக்கிடும் கரமது எழுப்புதல் கரமது எழுப்பிடும் கரமது எழுப்புதல் கரமது எழுப்பிடும் கரமது எழுப்புதல் கரமது எழுப்பிடும் கரமது எழுப்பிடும் கரமது எழுப்பிடும் கரமது Iman